இன்றைய வீடியோவில் வாழ்த்து பெறும் நண்பர்கள் ராதா, சரவணன், மகிழ்மதி, கார்த்திகேயன். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய பெயரும் அடுத்த வீடியோக்களில் வர வேண்டும் என்றால் இந்த வீடியோவின் கீழே கமெண்டில் உங்கள் பெயரை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் தொடர்ந்து பகிருங்கள். வரவிருக்கும் வீடியோக்களில் உங்கள் பெயரையும் கண்டிப்பாக சொல்ல முயற்சி செய்வேன். அனைவருக்கும் என் அன்பும் நன்றி. நேரம் கிராமத்தில் இருந்த ஒரு பழைய வீட்டின் வாசலில் பெரிய வேப்பமர நிழலில் ராமையா, ரங்கையா, ரங்கம்மா, முனியப்பன் 4 பேரும் தரையில் பாய் விரித்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ரங்கம்மா மெதுவாக சிரித்துக் கொண்டு, ராமையா, இந்த ஊர்ல நடந்த தங்க மீன் கதையை இப்ப இருக்கிற பசங்க யாருக்குமே தெரியாதே என்றாள். உடனே ரங்கையா, அதை மறக்க முடியுமா? ஒரு சாதாரண மீனவன் வாழ்க்கையை அந்த ஒரு மீன் எப்படி தலைகீழாக மாற்றுச்சுன்னு நானே என் கண்ணால பார்த்தவன் என்றான் முனியப்பன் ஆச்சரியமாக. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முழு கதையையும் கேட்டதில்ல. உண்மையில என்ன நடந்துச்சு என்று கேட்டான். ராமையா ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டார். அது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த நாளை இன்னைக்கும் மறக்க முடியல. அவர் பேசிக் கொண்டிருக்க அந்த மாலை காற்று மெதுவாக வீசியது. பழைய நினைவுகள் எல்லாம் ராமையாவின் மனசுக்குள் திரும்பி வந்தது. அவருடைய கண்கள் தூரத்தை பார்த்தது. அங்கேயே அந்த சம்பவம் ஆரம்பமானது. பல வருடங்களுக்கு முன்பு அதே கிராமத்தில் மருதையா என்ற ஒரு ஏழை மீனவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மனைவி ரங்கம்மா, 2 சிறிய குழந்தைகள். தினமும் அதிகாலை எழுந்து ஆற்றுக்கு போய் மீன் பிடிப்பதுதான் அவனுடைய தொழில். ஆனால் பல நாட்களாக அவன் வீசும் வலையில் ஒரு நல்ல மீன் கூட சிக்கவில்லை. அரிசி இல்லை. குழந்தைகள் பசியால் அழுது கொண்டிருந்தார்கள். ரங்கம்மா கண்ணீருடன், இன்னைக்கு எப்படியாவது ஏதாவது பிடிச்சிட்டு வாங்க, பசங்க நேத்து இரவுல இருந்தே சாப்பிடல என்றாள். மருதையா எதுவும் பேசவில்லை. வலையை தோளில் சுமந்து ஆற்றை நோக்கி நடந்தான். அதிகாலை பனிமூட்டம், ஆற்றங்கரையில் பறவைகளின் சத்தம். மெதுவாக தண்ணீருக்குள் இறங்கி முதல் முறையாக வலையை வீசினான். சிறிது நேரம் கழித்து இழுத்து பார்த்தான். ஒன்றுமே இல்லை. 2வது முறையும் வீசினான். மீண்டும் வெறுமை. 3வது முறையாக வலையை தூரமாக வீசிவிட்டு, இது கூட கிடைக்கலன்னா என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது என்று மனதிற்குள் வருந்தினான். அந்த நேரத்தில் வலை திடீரென்று மிகவும் கனமாக மாறியது. இவ்வளவு கனமாயிருக்கு, பெரிய மீன் மாட்டிருக்கும் போல என்று மகிழ்ச்சியுடன் வலையை இழுக்க ஆரம்பித்தான். வலை மெதுவாக கரையை நோக்கி வந்தது. ஆனால் அவன் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு ஒளி தங்க நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. சூரியன் இன்னும் முழுசா உதிக்காத நேரத்திலேயே அந்த ஒளி ஆற்றங்கரையையே பிரகாசமாக்கியது. மருதையா ஆச்சரியத்தோடு வலையை முழுவதுமாக இழுத்து கரையில் போட்டான். வலையின் நடுவில் ஒரு பெரிய தங்க நிற மீன் துள்ளிக் கொண்டிருந்தது. அந்த மீனின் செதில்கள் அனைத்தும் தங்கம் போல மின்னின. மருதையாவின் இதயம் வேகமாக துடித்தது. இது சாதாரண மீன் இல்ல. நடுங்கும் கைகளால் அந்த மீனை மெதுவாக தூக்கி பார்த்தான். அந்த நொடியில் அந்த தங்க மீன் திடீரென்று கண்களை திறந்தது. மருதையா பயந்து பின்னால் 2 அடி நகர்ந்தான். அடுத்த நொடி அந்த மீன் மனித குரலில் பேச ஆரம்பித்தது. மருதையா, பயப்படாதே. அவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். நான் தான் உன் கையில் இருக்கிற தங்க மீன். மருதையாவால் நம்பவே முடியவில்லை. அவன் கைகள் நடுங்கின. இது கனவா, நிஜமா? அந்த மீன் அமைதியாகச் சொன்னது, நான் சாதாரண மீன் இல்ல. இந்த ஆற்றை பல வருடங்களாக காப்பாத்திட்டு இருக்கிறேன். உன் நல்ல மனசுக்காகத்தான் இன்றைக்கு உன் வலையில் வந்தேன். மருதையா மெதுவாக கேட்டான். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? மீன் சொன்னது, என்னை சந்தைக்கு கொண்டு போய் விற்றா உனக்கு ஒரு நாள் பணம் கிடைக்கும். ஆனால் என்னை மீண்டும் இந்த ஆற்றிலேயே விட்டுட்டா உன் உழைப்புக்கே வாழ்க்கை முழுக்க பலன் கிடைக்கும். மருதையா அமைதியாக நின்றான். அவன் வீட்டில் பசியோடு இருக்கும் குழந்தைகள் ஞாபகம் வந்தது. ஒரு பக்கம் பசி, மற்றொரு பக்கம் இந்த விசித்திரமான மீனின் வார்த்தைகள். சில நொடிகள் யோசித்தான். பிறகு மெதுவாக சிரித்தான். பசிக்கு பணம் தேவைதான்,
ஆனா உயிரை காப்பாத்துறது அதை விட பெரியது. என்று சொல்லி அந்த தங்க மீனை மெதுவாக ஆற்றில் விட்டான். தண்ணீருக்குள் இறங்கிய அந்த மீன் மறுபடியும் மேலே வந்து, மருதையா, இன்று நீ எடுத்த இந்த முடிவு உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, இந்த ஊரின் வாழ்க்கையையும் மாற்றப்போகுது என்று சொல்லிவிட்டு ஒரு தங்க ஒளியோடு ஆற்றின் ஆழத்திற்குள் மறைந்து போனது. மருதையா வெறும் வலையுடன் வீட்டுக்கு திரும்ப ஆரம்பித்தான். ஆனால் அவன் அறியாமல் ஆற்றங்கர பெரிய மரத்தின் பின்னால் இருந்து ரங்கையா இந்த சம்பவம் முழுவதையும் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் ஆச்சரியம் இல்லை, பேராசை மட்டும் இருந்தது. ரங்கையா மரத்தின் பின்னால் நின்றபடியே மெதுவாக சிரித்தான். அப்படியா, இந்த தங்க மீன் தான் இவ்வளவு பெரிய ரகசியமா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். மருதையா ஒன்றும் தெரியாமல் வீட்டை நோக்கி நடந்து சென்றான். வீட்டுக்குள் நுழைந்ததும் ரங்கம்மா கவலையுடன் கேட்டாள், என்னங்க, மீன் எதுவும் கிடைக்கலையா? மருதையா சிரித்தபடியே, இன்னைக்கு மீன் கிடைக்கல, ஆனா நமக்கு நல்ல காலம் வரப்போகுது என்றான். ரங்கம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த நாள் இரவு அவர்களுடைய வீட்டுக் கதவை யாரோ தட்டினார்கள். கதவை திறந்த மருதையா அதிர்ச்சியடைந்தான். ஊரின் பெரிய மீன் வியாபாரி வாசலில் நின்றிருந்தார். மருதையா, நாளையிலிருந்து எங்க மீன் பண்ணையில வேலை பார்க்க வருவியா? உன்னை பத்தி நல்லா கேள்விப்பட்டேன். உன் நேர்மையால எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. மருதையா ஒரு நொடி பேசவே முடியவில்லை. உடனே சம்மதித்தான். மறுநாள் முதல் அவன் மீன் பண்ணையில் வேலைக்கு சேர்ந்தான். நேர்மையாக உழைத்தான். கொஞ்ச நாளில் அவன் உழைப்பை பார்த்து அந்த முதலாளி முழு பண்ணையையும் அவன் பொறுப்பில் ஒப்படைத்தார். மாதங்கள் உருண்டோடின. மருதையாவின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. குடிசை வீடு ஓட்டு வீட்டாக மாறியது. குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தார்கள். வீட்டில் 3 வேளை சாப்பாடு வந்தது. ஊரே மருதையாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு என்று பேச ஆரம்பித்தது. ஆனால் இந்த மாற்றம் ரங்கையாவுக்கு மட்டும் பிடிக்கவில்லை. அவன் தங்க மீனை விட்டதாலதான் இப்படி ஆயிருக்கு. அந்த மீன் எனக்கு கிடைச்சா இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் நான் தான் என்று பேராசையில் எரிந்தான். அடுத்த நாள் அதிகாலையே மருதையா வலை வீசிய அதே இடத்துக்குப் போய் ஒரு பெரிய வலையை எடுத்துக்கொண்டு ஆற்றில் வீசினான். 1 முறை, 2 முறை, 10 முறை, 20 முறை. ஆனால் ஒரு சாதாரண மீன் கூட அவன் வலையில் சிக்கவில்லை. ரங்கையா கோபத்தில் வலையை தரையில் தூக்கி எறிந்தான். அந்த நேரத்தில் ஆற்றுக்குள் இருந்து அதே தங்க ஒளி மீண்டும் தெரிந்தது. ரங்கையாவின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. வந்துட்டியா? இப்ப நீ என்னை விட்டு தப்பிக்க முடியாது. ரங்கையா பேராசையோடு தண்ணீருக்குள் குதித்தான். ஆனால் அவன் எவ்வளவு தேடியும் அந்த தங்க மீன் அவன் கண்ணில் படவில்லை. கோபத்தில் மீண்டும் மீண்டும் வலையை வீசினான். திடீரென்று ஆற்றின் நடுவில் ஒரு தங்க ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள் இருந்து தங்க மீன் மெதுவாக மேலே வந்தது. ரங்கையாவின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. இப்போ நீ என் கையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு வலையை வீசினான். ஆனால் வலை மீனை தொடும் முன்பே கிழிந்து தண்ணீரில் மூழ்கியது. ரங்கையா அதிர்ச்சியடைந்தான். அந்த நேரத்தில் தங்க மீன் அமைதியாக பேச ஆரம்பித்தது. ரங்கையா, என்னை பிடிக்க வலிமை போதாது, நல்ல மனசு வேண்டும். ரங்கையா கோபமாக, எனக்கு பணம் வேண்டும். இந்த ஊர்ல பெரிய பணக்காரன் நானாகணும். அதுக்குத்தான் உன்னை பிடிக்கணும் என்றான். தங்க மீன் சிரித்தது. மருதையாவை நான் பணக்காரனாக்கல. அவன் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை மட்டும் கொடுத்தேன். அவன் நேர்மையும் நல்ல மனசும் அவனை உயர்த்திச்சு. பேராசையால் யாரும் உயர முடியாது. அந்த வார்த்தைகள் முடிந்ததும் தங்க மீன் ஒரு பிரகாசமான ஒளியாக மாறி ஆற்றின் ஆழத்தில் மறைந்து போனது. ரங்கையா வெறுங்கையோடு கரைக்குத்தா திரும்பினான். அந்த நாளுக்கு பிறகு மருதையா இன்னும் கடினமாக உழைத்தான். சில ஆண்டுகளில் அவன் சொந்தமாக பெரிய மீன் பண்ணை அமைத்தான். பல ஏழைகளுக்கு வேலை கொடுத்தான். பசியோடு இருந்த குடும்பங்களுக்கு இலவசமாக மீனும் உணவும் வழங்க ஆரம்பித்தான். அதனால்தான் அவன் பெயரை மக்கள் மரியாதையோடு சொல்ல ஆரம்பித்தார்கள். அதே பழைய வீட்டின் வாசல். ராமையா, ரங்கையா, ரங்கம்மா, முனியப்பன் 4 பேரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. பிறகு ரங்கம்மா மெதுவாகச் சொன்னாள், பார்த்தீங்களா, தங்க மீன் வாழ்க்கையை மாற்றல, நல்ல மனசும் உழைப்பும் தான் வாழ்க்கையை மாற்றுச்சு. ராமையா சிரித்தபடி தலையசைத்தார். அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் வரலாம்,
ஆனா அதை நிலைநாட்டுறது நம்ம குணம்தான். முனியப்பன் ஆழமாக யோசித்தான். ரங்கையாவும் அமைதியாக தலை குனிந்தான். மாலை சூரியன் மெதுவாக மறைய வேப்பமர இலைகள் காற்றில் அசைந்தன. அந்த வீட்டின் வாசலில் மீண்டும் அமைதி நிலவியது.